ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற எதுவுமே எடிட்டட் வீடியோ இல்லைங்க. ஸோ நார்மலாக காட்டுறத அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பிளான்ஸ் அப்டேட் பண்ணுங்கள், அதில் இருக்க ஃபிஷஸ் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து எடுத்த உடனே பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அதாவது ஒரு பிளான்ஸில் போடும்போது கண்டிப்பாக அதனுடைய மீனுடைய ஃபுல் குவாலிட்டி தெரியும் அப்படின்ட்டு தான் நான் நிறையா ஃபாக்ஷெல் போட்டு இல்லை கப்பிகிராஸ் போட்டு மீன் வளர்த்தி பார்த்துருக்கேன். நான் அதில் கிடைக்கிற குவாலிட்டியோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிளான்ஸில் விட்டு வளர்க்கும்போது அதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டபுள் மடங்கு குவாலிட்டியில் வருதுங்க. அதாவது நம்ம இப்போ இந்த மீனே நான் கடையில் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் ப்ளூ கொய்யா இதுவா நான் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா கலரேஷன் இருந்துச்சு அப்படின்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டி வருதுங்க. அதாவது நீங்கள் பிளான்ஸில் விட்டு வளர்க்கும் போது அதனுடைய ஃபுல் அதாவது அதுக்கான கலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தெரிய முடியுமோ அந்தளவுக்கு தெரியுது. அதே இது நம்ம ஒரு டப்பாலையோ இல்லை நார்மல் தண்ணியிலே வச்சுருக்கும்போது அந்தளவுக்கு தெரியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடுறது இது வந்து நான் வந்து நான் அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குட்டியினுடைய வளர்ச்சி, குட்டி போடுற இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அபரிதமாக இருக்குது. இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ டைம் வளர்த்தி பார்த்துருக்குங்க. பெருசாக வளரவே இல்லை. அந்த ஒரு குட்டி மாதிரி நீந்திட்டு இருக்கு பாருங்க. இந்த இதில் விட்டு எனக்கு தெரிஞ்சு 1.5 வாரம் தான் இருக்குங்க. சின்னதாக விட்டேன், சொன்னால் நம்ம நீங்கள் ரொம்ப சின்னதாக விட்டேன், பட் பயங்கர பெருசு. இன்னொரு பெரிய அப்டேட் என்னென்னா பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக சின்னதாக காலி பண்ணேன். என்னென்னா இதுலேருந்து எடுத்து வேறு டப்பாக்கு மாற்றினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொய்டம்போயிரு ரொம்ப 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 சின்னது தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அதுலேருந்து குட்டியை பாருங்கள். ஆக்சுவலாக குட்டி வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, எப்படி பார்த்தாலும் 80 to 100 தாங்க இருக்கும். ஸோ அவ்வளோ குட்டிங்க. உங்களுக்கு அதனுடைய அது குட்டி போட்ட பேரண்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க. ஸோ இதுதான் அதனுடைய குட்டி போட்ட பேரண்ட்டு. சைஸ் பாருங்கள், ரொம்பலாம் பெருசாக இல்லை. இதுவா இல்லை இதுவான்னு தெரில. மொத்தத்தில் 2ல் ஏதோ ஒன்று தான் போட்டிருக்கு. குட்டி பாருங்கள், எப்படி பார்த்தாலும் 80 குட்டிக்கு மேலே தான் இருக்குது. அதே மாதிரி குட்டி சாப்பிடல. அது காரணம் என்னென்னா பிளான்ஸ் போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ தான் பிளான்ஸ் எடுத்து வேறு டப்பாக்கு மாற்றினேன். நான் எதர்ச்சியாக பண்ணேங்க. என்னடா பிளான்ஸ்லாம் ரொம்ப, ஏன்னா இந்த பிளான்ஸோடு வளர்க்கும்போது என்னென்னா வெயில் போகிற இடத்துல வச்சிட்டோம்னா ரொம்ப ஆல்கே ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பிளான்ஸை நீங்கள் டப்பா தண்ணி மாற்றிக்கணும். தண்ணி மாற்றாமல் என்ன பண்ணால் பூத்தண்ணியில் விட்டு நல்லா மாற்றணும், நல்லா ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ இன்னொன்று அடுத்த இதுக்கு வரேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கொய் டெக்ஸ்ட்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது எடிட்டட் வீடியோவே இல்லைங்க. நான் எதையுமே டார்க் பண்ணிலாம் காட்டல, வீடியோவில் இருக்கிறது அப்படியே காட்டுறேன். அந்த குவாலிட்டி பாருங்கள். அதாவது அந்த தண்ணிக்கு கூட இல்லைங்க, அந்த பிளான்ஸோடு வளர்க்கும்போது அதனுடைய ஃபுல் குவாலிட்டி எல்லாமே மாறாமல் தெரியுதுங்க. அது வேணால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதுலேயும் பிளான்ஸோடு தான் வளர்க்குறேன். இன்னும் பாருங்கள், இன்னும் நான் நிறையா என்னோட இதில் காமிக்கிறேன். இப்போதைக்கு 3 டப்பா காமிச்சிருக்கேன். இந்த டப்பா வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகமாக வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டக்குன்னு பாசம் பிடிச்சிருது. பட் அப்படி பிடிச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று என்னோட எல்லோ பிங்குங்க. ஸோ என்னோட எல்லோ பிங்கு டப்பா. ஸோ இதில் பாருங்கள் குட்டி, இதில் 1-2 ஜெர்மன் ரெட் குட்டி விட்டுருப்பேன். அது காரணம் என்னென்னா இப்போ இதுலேயே குட்டி போடும்போது என்னென்னா நம்ம ஆல்ரெடி குட்டி விட்டுருந்தோம்னா அந்த குட்டிங்களோட சேர்த்து இந்த மற்ற குட்டிங்களும் மீன் சாப்பிட்றதில்ல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா சீக்கிரமாக குட்டி போடுது. அதே சமயம் குட்டிங்களையும் சாப்பிட்றதில்ல. அதனால் விட்டுருந்தோம். ஒரு 5-6 குட்டி ஜெர்மன் ரெட்டு விட்டுருந்தோம். அது அபரிதமே வளர்ந்துருச்சுங்க. 2 வாரத்தில் சீக்கிரமாக பெருசாகுது. ஓகேங்களா? இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் செட்டப் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள். பிளான்ஸ் சேலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிளான்ஸ் இருக்குங்க. பிளான்ஸ் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அது சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கொய் கிளாஸ் பெல்லி. ஸோ கொய் கிளாஸ் பெல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் குட்டி பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் போட்டிருந்தது. இதில் கொஞ்சம் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுங்க. இதில் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே க்ரோத் ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் ஹை வேல்யூவான பிளான்ஸ் தான் இருக்கும், பட் நல்ல க்ரோத்து. இன்னொன்று இதில் பாருங்கள், இது ஆக்சுவலாக என்ன டெக்ஸ்டர்னா எனக்கே மறந்து போச்சு. இதில் என்ன கப்பி விட்டேனே, இந்த க்ரீன் டெக்ஸ்டரும் என்ன விட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த கப்பி தான் விட்டுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இது பிளான்ஸ் பாருங்கள். உங்களுக்கு க்ரோத்தை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ரோத் பாருங்கள், நல்ல இது. பட் இதோட சேர்த்து எனக்கு நிறையா பிரச்சனையும் வருங்க. இது என்னென்னா நிறையா வெயில் படுற மாதிரி இடம். அப்போ என்ன ஆகுதுன்னா பிளான்ஸ் எனக்குமே வாடிங்க பாருங்கள், எதுக்குமே ஆகாமல் பிளான்ஸ் அவ்வளோதான் போயிடுச்சு. ஸோ இது வந்து காமன் தாங்க. அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ஸ் வளர இடத்த இன்னொரு பிளான்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் எப்படி பிளான்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கா. ஏன்னா இந்த தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல்கேவாக மாறிடுச்சு. இந்த தண்ணியில் நம்ம பிளான்ஸ் வந்து வளர்க்க முடியாது. பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே வாட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அதில் பிளான்ஸ் தூக்கி போட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே திருப்பி ரெக்கவர் ஆகிருங்க. நான் அதான் பண்ணேன், இன்றைக்கி தான் பண்ணேங்க. ரொம்ப நாளாக இல்லை, இன்றைக்கி தான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேட்டை விட்டு இதுக்குள்ளே வளர்த்திட்டு இருக்கேன். இதுலேயும் பிளான்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் ஆல்கே டக்குன்னு ஃபார்ம் ஆகிருது இந்த இடத்துல. ஸோ இன்னொன்று நான் சொல்லி ஆகணுங்க. நான் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல, அதாவது இந்த சைஸுக்கு இருந்தால் குட்டி 100 குட்டி போடும், 200 குட்டி போடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னோட இந்த சைஸ் ஃபீமேலு
நான் அதிகபட்சங்க இது வந்து என்னோடய கொய்டம்போ ஃபீமேலுங்க. இது வந்து அதிகபட்சம் என்கிட்ட என்னென்னா 20 to 30 தான் போட்டுருங்க. அது இப்போ உங்களுக்கு காமிச்ச ஃபீமேல் எவ்வளோ பெருசுன்னு நினச்சிங்க, எவ்வளோ குட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா, 100 குட்டிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா, இப்போ என்ன இது பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பிளான்ஸில் வளர்க்கும் போது கண்டிப்பாக அதோடைய ஃபுல் குவாலிட்டி மாறாமே கிடைக்குதுங்க. அது அப்படியே லைனேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கூகுள் இமேஜில் எப்படி எடுப்போம் அந்த மாதிரியே கலர் குவாலிட்டி எல்லாமே வருது. ப்ளூ கொய்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. அதனுடைய ஃபுல் கலரேஷன் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்து வேறு தண்ணியில் வச்சுட்டு திருப்பி உங்களுக்கு கொடுத்தேன்னா அப்படியே கலரே இல்லாட்டி என்னடா ப்ளூ கொய்யில் என்ன ப்ரோ இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ப்ளூ கொய் பொறுத்த வரைக்கும், இந்த கொய்டம்போ இந்த எது பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ஸோடு வளர்த்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது கூட பாருங்கள் அந்தளவுக்கு மின்னில் பாருங்கள் கோல்டு. இது ஏன் நான் இன்னொரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கோசரம் தான் கோல்டு. இதெல்லாம் சேலுக்கு இல்லைங்க. அதே மாதிரி இதில் இருக்குது எதுவுமே சேலுக்கு இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, ப்ரோ மீன் வளரவே மாட்டேங்குது ப்ரோ அப்படிங்கிற கான்செப்ட் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் யாருக்காக இருந்தாலும் வளராதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் 30 நாளில் எப்படி வளரும்னு தெரியாது, கபகபம் சீக்கிரமாக வளர்ந்துடும். அதனுடைய க்ரோத் வந்து நம்ம அபரிவிதமாக இருக்கும். அது நம்ம நினச்சே பார்த்துருக்க முடியாது. இதில் அப்படி தான் அந்த எல்லா கப்பையும் கொஞ்சம் கலந்து விட்ருப்போம். செம்ம க்ரோத்துங்க. பட் ஸ்டார்டிங் ஒரு 2 மாதங்கிறது வளரவே இல்லை எனக்குலாம், ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான். ஸோ இதில் பாருங்கள் கொய்டம்போ இதுலேருந்து தான் விட்ருக்கேன். ஆனால் அதனுடைய குட்டி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 குட்டி to 20 குட்டி தான் போடுதுங்க. ஸோ அவ்வளோதான் போடுது. இதுவுமே பாருங்கள் கொய்டம்போ. ஸோ இதில் குட்டி பார்த்திங்கன்னா ஒரு பேர் தான் நம்ம விட்டுருந்தேன். பாருங்கள் குட்டி பாருங்கள். பட் பிளான்ஸோடு வளரும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் போகிற ஃபுட்டுங்க, நான் அதை சொல்லி ஆகணும். நம்ம போடுற என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ மீன் கூட இப்போ காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கிடுறாங்க. ஃபுட்டு வந்து ரொம்ப 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 அதாவது எங்கிட்டன்னு இல்லைங்க, நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரிங்க, ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி போடுங்க. காஸ்ட்லினா ப்ரோட்டீனோ இல்லை இதை செக் பண்ணிவிட்டு போடுங்க. நார்மலாக அந்த சிவப்பு பச்சை ஃபுட்டு கொடுக்க வேணாம். ஓகேங்களா. அந்த ஃபுட்டு மட்டும் கொடுக்காதீங்க. நான் நேம் சொல்ல விரும்பல, அந்த ஃபுட்டை மட்டும் கொடுக்காதீங்க. கப்பீஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் சார்க்கெலாம் வச்சுருந்தா அது கொடுங்க. ஏன்னா சார்க்குலாம் கட்டுப்படி ஆகாது அத்தனை ஃபுட்டு போடுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் மேக்ஸிமம் இதை காலி பண்ணலாம்னு நினச்சேங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 2 இதை விட்டுட்டு குட்டி கொசன்னு போட்டு தள்ளிடுச்சு. ஸோ இது வந்து ரெட் சில்லோட கப்பிங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுலேயே குட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பிளானுங்க. அதாவது என்னென்னா பிளான்ஸோட விட்டு அதில் மீன் வளர்க்குற மாதிரி என்னோடய பிளான்ஸு. அதை நோக்கி தான் இப்போ எல்லாமே டப்பா மாற்றிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பிளான்ஸோட விட்டு வளர்க்கும்போது அதனுடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும், குட்டியும் நல்லா போடுது. ஸோ அதை நல்லாவே பிலீவ் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஜெர்மன் ரெட்டுமே அது மாதிரி தான் பண்ணினேன். நல்லாவே குட்டி நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பிளான்ஸ் இதில் வந்து ஜெட் பிளாக் இருக்கும். ஸோ இதில் பிளான்ஸோடு சேர்த்து மீன் வளர்க்குறேன். என்னோட கான்செப்டே இப்படி தாங்க. அதாவது இப்போ எல்லா டப்பாவையும் மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதில் மீன் வளர்க்குறது. அதாவது பிளான்ஸோடு சேர்த்து மீன் வளர்க்கும்போது நல்ல க்ரோத்து, பிளான்ஸும் நல்ல க்ரோத் ஆகுதுங்க. இந்த பிளான்ஸ்லாம் பாருங்கள், ஜஸ்ட்டு பாருங்கள் பிளான்ஸை பாருங்கள். என்னென்னா உங்களுக்கு ஒரு கப்ளான்ஸ்லையோ இல்லை இதில் கொடுக்குறோம்னா அந்த பிளான்ஸில் சின்னதாக அடியில் ஒரு சின்ன பாட்டில் மண் போட்டு வச்சிங்கன்னா போதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு க்ரோத் பாருங்கள். இதை மட்டும் பண்ணி பாருங்கள், நல்ல க்ரோத்துங்க. இப்போ தண்ணி கலங்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும். ப்ரோ தண்ணி கலங்குமா, என்ன ப்ரோ நீங்கள் தண்ணி கலங்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வைக்கும் போது மட்டும் தாங்க தண்ணி கலங்கும். அதாவது நீங்கள் செம்மண் போட்டு ஜஸ்ட்டு நிட்ட வச்சதுக்கப்புறம் ஒரு இன்னொரு டப்பா இது மாதிரி இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இதில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு திருப்பி இதில் வச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு பாருங்கள். இப்போ நான் உள்ளே வச்ச தண்ணி கலங்கியிருக்கான்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ அது காரணம் என்னென்னா அவ்வளோ அது கலங்கிறது விட்டுருச்சு. பெரிய அளவில் கலங்காது. பட் ஏன்னா அதனுடைய மீனுடைய குவாலிட்டி தரம் எல்லாமே மாறுதுங்க. அதனுடைய குட்டி போடுற இது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மீனுடைய அந்த ஃபுல் கலர் வந்து அப்படியே மாறுதுங்க. அது நல்லாவே பிலீவ் பண்ணுறேன். ஆனால் செம்ம க்ரோத்து. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே டக்வீட்லாம் பாருங்கள் நிறைய ஃபுல்லாக வந்துச்சு. நானும் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட்ஸ் என்னென்னா எங்கள் அம்மா தான் மேக்ஸிமம் க்ளீனாக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னா அது காரணம் என்னென்னா எங்கள் அம்மா தான் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எங்கள் அம்மா தான் என்ன அப்பப்போ தண்ணி மட்டும் ஃபுல்லாக மாற்றிட்டுருவாங்க. அது மட்டும் கொஞ்சம் இது. ஸோ இது கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பீட்டா போட்டிருக்கோம். இது எதுக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பீட்டா ஃபுல்லாக இருக்கும். அது காரணம் இருக்குன்னு அது 1 வீக்குள்ளே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது எதுக்கோசரம் வளர்த்துறோம் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபிஷ் வளர்த்திட்டு இருக்கேங்க. ஸோ ரைஸ் ஃபிஷ் வளர்த்துறோம். அதே மாதிரி இந்த கிளைமேட் மாறும்போது அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் இஷ்யூஸாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் ரைஸ் ஃபிஷ், அதாவது பிளாக் ரைஸ் ஃபிஷ்ஷோட குட்டிங்க தான் இருக்கும். நிறையா வளர்த்துட்டு இருக்கோம். தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா க்ரோத் வைஸ் நல்லாயிருக்கும், ரிசல்ட்டுமே நல்லா கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த
ஆரஞ்சு ரேம் ரைஸினுடைய ஃப்ரைஸுங்க. இதுலேயுமே இப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஆக்சுவலாக நல்லா வளர்த்திட்டு இருக்கேன். எனக்கு என்னென்னா இப்போ குட்டி எடுக்கிறது பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால குட்டியே போய் எனக்கு பெருசாக அந்த ஒரு இது இல்லைங்க. பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் எத்தனை குட்டி இருக்கும் பாருங்கள். குட்டியே எடுக்கிறதே இல்லை இப்போ பெருசாக நான் எடுக்கிறதே இல்லை. இதுலேயும் குட்டி இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி இருக்கும். ஆக்சுவலாக இது இப்படி மீன் வளர்க்கும் போது என்னென்னா மீன் நல்லா க்ரோத் ஆகுதுங்க. பட் ஆனால் இப்படி வளர்க்கும்போது ஃபிஷ்ஷஸ்க்கு என்னென்னா ஃபிஷ்ஷஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாமே இருக்குது. பட் வந்து பிளான்ஸ் அப்படி வளர்க்க முடியாது. பிளான்ஸ் வளர்க்கும்போது என்னென்னா நாங்கள் காமிச்சில்லைங்க அந்த மாதிரி தான் வளர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வளர்த்து தான் பிளான்ஸ் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இந்த தண்ணியில் பிளான்ஸ் வச்சிங்கன்னா அப்படியே வாடிடுது. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே பாருங்கள், இதுனா பீட்டாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பீட்டாக தான் இருக்கும். நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபீமேலு மெயிலு. ஸோ அது எல்லாமே விட்டுருப்பேன். இப்படி கழுவாமல் விட்டுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா இருக்குங்க. கழுவி நீட்டாக வச்சுருந்தா தான் மீனுக்கு ரொம்ப 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 இதாக இருக்குது. அதுக்குன்னு இப்படி வச்சுருக்கும் போது மீன் நல்லா இருக்குங்க. ரொம்ப அதுக்குன்னு அந்த என்ன சொல்கிறது தண்ணி மாத்திரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வச்சுருந்துட்டு உடனே தண்ணி மாற்றிடாதீங்க. ஓகேங்களா? தண்ணி மாற்றும் போது என்னென்னா ரொம்ப மீன் வீக் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயும் பீட்டா மெயிலாக ஃபீமேல் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். மெயில் வந்து இதில் தான் கலந்து விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மெயில் வந்து சின்னதுலேருந்து ஒட்டு காலத்துனீங்கன்னா அதோட ஃபைட்டிங் கெப்பாசிட்டி போயிடுது. அது தனியாக பாட்லிங் பண்ணும்போது அதனுடைய அந்த ஃபைட் திரும்பி ஒன்றா விட்டிங்கன்னா சண்டை போடுது. அதே சின்னதுலேருந்து ஒட்டு காலத்துனா ஒன்றும் பிரச்சனை வர மாட்டேங்குதுங்க. பெரிய அளவுக்கு அடிச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் சைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பேஸு பெரிய டப்பா கொடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனையே இருக்கிறதில்ல. ஸோ மேக்ஸிமம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பட் என்னென்னா அந்த இப்படி பிளான்ஸ் வளர்க்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. என்னென்னா ரொம்ப வெயிலில் வச்சுட்டா மட்டும் பிளான்ஸ் வாடிடும், அதை சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ பிளான்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் பெரிய அளவுக்கு வீடியோ போஸ்ட்டோ இதுமாதிரி போட மாட்டேங்குது. அது காரணம் என்னென்னா ஓகே ரெகுலராக கேட்கணும் கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள் ரூட்ஸை பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்த்தி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்கிறாங்க, டே இது கூட வளர்த்தி இவ்வளோ இதுக்கே கொடுக்குற. எனக்கு என்னென்னா இப்போ ஒரே ஒரு ஆசை என்னென்னாங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கிறப்ப நம்ம இதுதான் சாக்கு அப்படி சொல்லிட்டு ப்ரைஸ் அதிகப்படுத்துறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டியான பிளான்ஸு இதுக்கு ரேட்டு அதிகம் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறது அது தப்பு. நான் அதான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறேன், டே வளர்த்தி கொடுக்குறதுங்கிறதுக்கோசரம் நம்ம ரேட் அதிகப்படுத்து. என்னென்னா என்னோட கான்செப்ட் என்னென்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வாங்குவாங்களாங்கிற காலம் போய் இப்போ நம்மளை தேடி பிளான்ஸ் வாங்க வராங்க. அதே மாதிரி நீங்கள் கடைக்கு வர மாதிரி இருந்தால் சண்டே கண்ணை மூடிட்டு நம்ம கடைக்கு வாங்க. சண்டே ஒரு நாள் மட்டும் தான் நான் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் நான் இந்த ஊர்லேருந்து வரேன் ப்ரோ கொஞ்சம் பிளான்ஸ் கடையில் எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலையிலையோ இல்லை முன்னாடி நாளோ மெசேஜ் போட்டுருங்க. நான் உங்களுக்கு கொண்டாந்து வச்சுருவேன். அது காரணம் என்னென்னா இப்போ ஏன் கடையில் கொண்டாந்து வைக்க மாட்டேன், இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. ஸோ உங்களுக்கு கொண்டு வரும்போதுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செடி பாருங்கள் மேலே வந்து அப்பப்போ கருகிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வருங்க. ஏன்னா அதை தாண்டி தான் நம்ம பிளான்ஸ் கொடுக்கும்போது. அதுவும் இல்லாமல் என்னென்னா பிளான்ஸ் வளர்க்கும்போது என்னன்னா சில டைமில் எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் இதில் இருக்கிற எல்லாமே வாடிடுச்சு. இதுக்கெலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வேறு அழுகி இதாகிடுச்சு. இது காரணம் என்னென்னா ஆல்கே வாட்டரில் மெயின்டைன் பண்ணோம்னா பிளான்ஸ் எல்லாமே வாடிடும். நம்ம தண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுட்டு இருக்கணும். ஃப்ரெஷ்ஷானால் அப்படி இல்லை அப்படின்னா அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா டார்க்காக அடிக்கிற இப்போ அந்த வெயில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அடிக்குதுங்களா, அந்த மாதிரி டப்பாவில் வச்சுருந்தா எல்லா பிளான்ஸும் வாடிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. பிளான்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து காமன் தாங்க. இப்போ வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும். இந்த அடியெல்லாம் விட்டுருங்க, ஏன்னா அடியில் வந்து காமன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிக்கிற பகுதி. ஸோ நிறையா இருக்கும். இந்த வேர்லாம் வரும்போது என்னென்னா பிளான்ஸ் எல்லாம் அப்படியே இலையில உதிர்ந்துடும். ஸோ நம்மளுக்கு தேவை அந்த மேல் பகுதி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த இது வச்சிங்கன்னா போது நல்ல பிளான்ஸ் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் பிளான்ஸோடு ஒன்றா வளர்க்கும் போது மீனுமே நல்லா க்ரோத் ஆகுதுங்க. அது வந்து நான் கண்டிப்பாக இப்போ அதுக்கோசரம் தான் இப்போ எய்ம் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா எல்லாமே அதாவது கம்ப்ளீட்டாக இந்த செட்டப்பில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் இப்போ எப்படி மணி பிளான்ட்ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாப்பி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அள்ளி செடி, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வந்து தாமரை ஏதோ ஒன்று போட்டு வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக செட்டப் அப்படி தான் செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து ஒட்டுக்கா எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா இத்தனை இடத்தையும் பண்ணுறது இம்பாசிபிள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இது பண்ணிவிட்டேன். இன்னும் அப்படியே அடுத்த வாரத்துக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த லைன் ரோ ஃபுல்லாக பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டப்பாலையும் கூட இந்த மாதிரி டப்பாலாம் கூட பிளான்ஸ் வச்சு அதில் 1 பேர் 2 பேர் விட்டு வளர்த்த மாதிரி இந்த நார்மல் கப்பி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறேங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஏன்னா நார்மல் கப்பி வந்து பார்த்திங்கன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா குட்டி கொசன்னு போடுது, ரொம்ப நிறைய குட்டி போடுதா. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடலான்னு இருக்கேன். அதை நான் போஸ்ட் போடுறேன், அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எதுவும் சேலுக்கு இல்லைங்க, நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்படி வளர்த்தும் போது என்னன்னா என்னோடய ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சும் போது அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் பீட்டா கொஞ்சம் ஒரு
இப்போ ஒரு சின்னதாக ஒரு நல்ல அப்டேட் கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது போயிட்டுருக்கு. அதுக்கோசரம் தான் பீட்டா இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். நான் கண்டிப்பாக அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கோசரம் தான் வெயிட்டிங்கில் இருக்குது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்டம் போகிறது இதுலேயுமே சிம்ஸ் கொசம் இன்னுமே சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போகிறது குறையவே இல்லைங்க. ஆக்சுவலாக சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 45 ரூபா சொல்லி ஆஃபர் போட்டு முடிச்சு விட்டேன். கிட்டத்தட்ட அதில் மட்டும் 100 பேருக்கு மேலே தான் கொடுத்துருப்போம். பட் இன்னமும் நிறையா போயிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னா இந்த சைஸ் வச்சுருந்தா தான் ஃபுல் ப்ரீடிங் சைஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக தப்புங்க. இந்த சைஸ் குட்டி போடுறதோட நீங்கள் வந்து அதாவது நார்மலான சைஸ் வாங்கி 1 வாரம் இல்லை 2 வாரம் வளர்த்திக்கிட்டு அதுலேருந்து குட்டி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நிறையா குட்டி போடும். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ப்ரீடிங் சைஸு, இதில் வாங்கினா தான் குட்டி 50-100 போடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப 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 தப்புங்க. ஸோ இது வந்து எங்கிட்டன்னு இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கும்போது என்னென்னா இந்த சைஸ்லாம் மீன் வாங்குங்க. அது என்ன ஒரு ப்ரைடாக இருக்கும். இப்போ எங்கிட்ட இவ்வளோ பெரிய மீன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ரைடு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து குட்டி 100 குட்டி எடுக்கலாம், 50 குட்டி எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம இந்த சைஸ் எடுத்தால் போதுங்க. ஸோ இதில் காமிச்சிருப்பேன் இல்லைங்க, இந்த சைஸ் எடுத்தால் போதும். குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு குட்டி அவ்வளோ வருங்க. ஸோ இந்த சைஸ் போதுங்க. நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைஸே போதும். சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெருசாலாம் தெரியாதுங்க, சின்னது தான். இந்த சைஸில் தான் நான் குட்டி எடுத்தேன். இத்தனை குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கையை வச்சா குட்டி தான். இத்தனை குட்டி இத்தனைக்கும் ஒரே லாட்டில் குட்டி போட்டிருங்க, ஒரே நாளில் குட்டி போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ குட்டி பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் கூடிய சீக்கிரம் எல்லாமே மாற்றிடுவேன். ஸோ இந்த செட்டப்பே மாற்றிட்டு இந்த பிளான்ஸோடு வளர்க்குற மாதிரி, இந்த மாதிரி பிளான்ஸ் போட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸு இப்போ அங்கே காமிச்சல அந்த மாதிரி பிளான்ஸ் அதில் தான் வளர்க்க போகிறேன். மீன் அதுக்கோசரம் தான் நான் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் மாத்திரன்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டிருந்தேன். ஏன்னா அப்படி வளர்க்கும் போது என்னென்னா மீனோட க்ரோத்தும் நல்லாயிருக்கு, அதனுடைய குவாலிட்டி மெயினாக இருக்கும்ல. ஸோ இந்த பிளான்ஸும் பாருங்கள், இப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது. என்னென்னா கொஞ்சம் சின்ன சின்ன அப்பப்போ இடையூறுங்களும் வருது. என்னென்னா இந்த மாதிரி காற்றடிச்சு துணி விழுந்துருது, நிறையா பிரச்சனை வருது. ஏன்னா திடீர்னு வெயில் அடிச்சிருது. வெயில் அடித்தா என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஆல்கே பிடிச்சதுன்னா பிளான்ஸ் எல்லாம் வாடி போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச இதை சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.